தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்கால இது 20ஆம் வாரத்திலே 15 வியாழக்கிழமையிலே ஆண்டவர் இயேசுவை எனக்கு நன்றி செலுத்த ஒரே குடும்பமாக நாம் இணைந்து வந்திருக்கின்றோம். குழந்தை இயேசுவினுடைய நவநாளை இந்த நாளிலே நாம் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலே தாயாம் திருவையானது நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வை கொடுக்கின்றது. திருவையிலே இந்த நாளிலே தூய பெர்னார்ட் என்பவரை நாம் நினைவு கூறுகின்றோம். இவர் 11ஆம் நூற்றாண்டிலே பிரான்ஸ் தேசத்திலே இவர் பிறந்து வளர்ந்து சிறு வயதிலேயே மிகுந்த பக்தி உணர்வோடு வளர்க்கப்படுகின்றார். தன்னுடைய தாயை 10 வயதிலேயே தன்னுடைய தாயை இழக்கின்றார். அதன் பிறகு தன்னுடைய தந்தையுடைய வளர்ப்பால் வளர்க்கப்பட்டு நன்கு படித்து நல்ல ஒரு துறவியாக ஏறக்குறைய அந்த 10 நூற்றாண்டுகளிலே ஒரு 32 இளைஞர்களை வைத்து தன்னுடைய 15 வயதிலே துறவர மடத்திலே, அதாவது சிஸ்டர்சியன் என்ற அந்த துறவர மடத்திலே சேர்ந்து துறவியாக மாறுகின்றார். அங்கு பல பணிகளை அவர் முன்னெடுத்து, குறிப்பாக ஏழைகளுக்கு, பெரிய ஒரு அரச குடும்பத்திலே பிறந்தவர் தான் தூய பெர்னார்ட். இவர் தன் வாழ்நாளிலே இயேசுடைய அந்த ஏழ்மைத்துவத்திலே அவர் பங்கெடுப்பவராக, ஏழைகளுக்கு பணிபுரிவராக, தன்னுடைய துறவி வாழ்நாளிலே இறை அன்புக்கும் பிறர் அன்புக்கும், கடவுளுடைய அன்பே பிரதானம் என்று தன் வாழ்நாளிலே இறை அன்பை பிறருக்கு கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த அல்பிஜினிய இந்த கொள்கைக்கு, இந்த தப்பறை கொள்கைக்கு எதிராக இவர் சாடி இருக்கிறார். பல புத்தகங்களை, ஆன்மீக புத்தகங்களை எழுதியவர்தான் தூய பெர்னார்ட். அருமையான ஒரு துறவி. இவரை திருச்சபையினுடைய மறை வல்லுநராக 8ஆம் பத்திநாதர் திருத்தந்தை இவரை உயர்த்துகின்றார். அதே சமயத்தில் 3ஆம் அலெக்சாண்டர் இவரை புனிதர் பட்டமும் இவருக்கு கொடுக்கின்றார். இவ்வாறாக இந்த 10-11 நூற்றாண்டுகளிலே கடவுளுடைய ஒரு சாட்சியாக துறவர வாழ்வை ஒரு புதுப்பிப்பவராக தூய பெர்னார்ட், அவரோடு மட்டுமல்ல அவருடைய சகோதரர்களும் இந்த துறவரத்தை தேடி வர அளவுக்கு அவர்களுடைய குடும்ப வாழ்வு அந்த அளவுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு பெற்றோருடைய கிறிஸ்தவ வாழ்வால், கிறிஸ்தவ விசுவாசத்தால் வளர்க்கப்பட்டவர் தூய பெர்னார்ட். தேவ அன்னை மீது, மரியாள் மீது மிகுந்த பக்தி உணர்வோடு அவர் அன்னையுடைய பரிந்துரையை நாடியவர். ஆக அன்னையின் பற்றிய புத்தகங்களையும் தூய பெர்னார்ட் நிறைய, அன்னை நமக்கு ஒவ்வொருவருக்கும் துணை மீட்பராக இருக்கிறார் என்பதை, அன்னையினுடைய வாழ்வு அந்த எளிமை, தாழ்ச்சி, கீழ்ப்படுதலே வளர்ந்தவர் தான் தூய பெர்னார்ட். ஆக இவர் இந்த 2ஆம் இன்னசென்ட் அந்த திருத்தந்தை தான் நமக்கு உண்மையான ஒரு திருத்தந்தை என்று அப்போது வாழ்ந்த அந்த அரசனுக்கு எதிராக இவர் சாடி இருக்கின்றார். அந்த அளவுக்கு ஒரு மிகுந்த துணிச்சல் மிக்கவர், திறமை மிக்கவர். இன்றைக்கு திருச்சபையுடைய மறை வல்லுநர்கள் கோட்பாடுகளை, திருச்சபையுடைய போதனைகளையும் வாழ்வாக்கியவர் தான் தூய பெர்னார்ட். அந்த 11 நூற்றாண்டுகளிலே துறவரத்தை பூண்டு தன் வாழ்நாள் முழுமையாய் கடவுளுடைய அன்பே எனக்கு ஒரு நிறைவு என்று வாழ்ந்தவர். இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு நமக்கு நற்செய்தியிலே அழைப்பு விடுக்கின்றார். இறையாட்சிக்கான ஒரு அழைப்பு, திருமண விருந்துக்கான அந்த ஒரு அழைப்பிலே வருகிற ஒவ்வொருவருமே பல சாக்கு போக்குகளை, இப்பொழுதுதான் எனக்கு கல்யாணம் ஒன்று ஏற்பாடாயிருக்கு, திருமணம், ஒருவர் சொல்லுகிறார் இப்பொழுதுதான் விவசாயம் செய்ய வேண்டும் என்று பல சாக்கு போக்குகள். இன்றைக்கி நம்ம சாக்கு போக்குகள் சொல்றதுக்கு நமக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க தேவையே இல்லை. ஒரு காரியத்தை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் அதற்கு பல காரணங்களை நாம் முன்வைத்து அதற்கு பதில் சொல்ல காத்து கொண்டிருக்கிறோம். ஏன் செய்யவில்லை என்று சொன்னால் 3-4 வகையான சாக்கு போக்குகளை தயாராக வைத்துக் கொண்டே இருப்பவர் நிறைய பேர் இன்றைக்கு நன்றான வாழ்க்கையில பார்க்கிற ஒரு ஆசிரியர் ஒரு மாணவத்தை, ஏன் நீ பள்ளிக்கூடத்துக்கு லேட்டா வருகிறாய் என்று கேட்டால் பல காரணங்கள். பஸ் லேட் என்று சொல்லுவான், அது வீட்டிலே எனக்கு ஏற்பாடு செய்யவில்லை, வழிகளிலே பல தொல்லைகள் என்று பல சிக்கல், பல சாக்கு போக்குகள். இவ்வாறாக சிறு வயதிலிருந்தே நாம் இந்த சாக்கு போக்குகளை சொல்லி 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 வளர்ந்து விடுகிறோம். அன்றைக்கு பார்க்கிறோம் நற்செய்தியிலே சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. மாறாக ஆண்டவருடைய அன்புக்கு நான் தயார் என்று அந்த இறை விருந்திலே நாம் எல்லோரும் பங்கெடுக்க வேண்டாதான் இறையாட்சியின் அந்த விருந்திலே நம்முடைய நற்செயல்களால், நம்முடைய உடனடியாக அந்த சீடர்கள் எவ்வாறு வலைகளை விட்டுவிட்டு நாங்கள் உண்மை பின்பற்றுகிறோம் வந்து பாருங்கள் என்று சொல்கிற பொழுது உடனே வலைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தது போல இன்றைக்கு வியாழக்கிழமையிலே குழந்தை இயேசு நம்மை ஆசிர்வதிக்கின்றார். அத்தைய ஒரு தாராள அந்த உள்ளத்தையும், இயேசுடைய பணியை ஏற்கக்கூடிய உள்ளத்தையும் தூய பெர்னார்ட் அவர் வாழ்ந்த அந்த எளிமையான வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, அருள் நிறைந்த வாழ்க்கை, கடவுளே சொந்தம் என்று வாழ்ந்த அந்த வாழ்க்கையை இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே பிரதிபலிக்க நம்முடைய வாழ்க்கையில் எண்ணங்களால், செயல்களால், நம்முடைய சொல்லால் இன்றைக்கு வெளிப்படுத்த ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கின்றார். அவருடைய குரலுக்கு செய்வெடுப்போமா?
அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையானது நாளுக்காக நன்றி கூறுவது. வியாழக்கிழமை குழந்தை இயேசு, நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற அந்த குழந்தை இயேசுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு குடும்பத்திற்குமே உம்மை நாட, உம்மை தேட, திருப்பாடல் 34:10 சொல்வது போல, சிங்க குட்டிகள் பட்டினை கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நாளும் நன்மை குறைபடாது என்பது போல உம்மை தேடுகின்ற அந்த உள்ளங்களிலே, உம்மை ஆராதிக்கின்ற அந்த உள்ளங்களிலே நிறைவையும் சந்தோஷத்தையும் பூரிப்பையும் மகிழ்ச்சியையும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிறைவாய் தந்து இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இன்றைக்கு வேலை வாய்ப்பிற்காக, திருமண வரத்திற்காக, அது ஆகஸ்ட் மாதத்திலே பல்வேறு வைபவங்கள், திருமண காரியங்கள், இன்னும் பல்வேறு ஏற்பாடுகள், பிள்ளைகளுடைய படிப்புக்காக, இன்னும் பிள்ளைகளுடைய தொழிலுக்காக, இன்னும் வெளிநாட்டு பயணத்திற்காக, இன்னும் தொழில் தொடங்குவதற்காக என்று, தொழில் விருத்திக்காக என்று அநேக விண்ணப்பங்கள் குலதேச கொடுக்கிற அநேக மக்களுடைய தேவைகளை தெளிவாய் கண்ணோக்கி குடும்ப சமாதானத்திற்காகவும், தீய சக்திகள் மாற, கட்டுகள் மாற, இன்னும் குடும்பத்திலே அமைதி நிலவ, குடும்பத்திலே சமாதானம் பெருக, ஒற்றுமை மேலோங்கி இருக்க ஒப்புக் கொடுக்கிற அநேக குடும்பத்தாருடைய விண்ணப்பங்களை கேட்டு குழந்தையை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.